20s தான் உங்க லைஃப்லயே ரொம்பவே முக்கியமான ஏஜ். ஏன்னா ஸ்கூல் முடிஞ்சிருக்கும், காலேஜ் முடிஞ்சிருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருப்பாங்க. இந்த ஏஜ்ல நீங்க எடுக்கிற சில டெசிஷன்ஸ் தான் உங்க நெக்ஸ்ட் 10 to 20 இயர்ஸ் லைஃபை டிசைட் பண்ணும். அதனால தான் நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புள் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, your 20s are not for comfort, they are for building yourself. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, நிறைய பேர் டிகிரி வாங்குறாங்க, சர்டிபிகேஷன்ஸ் பண்றாங்க, ஆனா லைஃப்க்கு தேவையான ஆக்சுவல் ஸ்கில்ஸை டெவலப் பண்ண மாட்டாங்க. அதனால தான் உங்க 20sல நீங்க கண்டிப்பா கத்துக்க வேண்டிய 10 லைஃப் ஸ்கில்ஸை பத்தி உங்களுக்கு சொல்லி தர போறேன். இந்த 10 ஸ்கில்ல நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா கரியர், மணி, ரிலேஷன்ஷிப் எல்லாத்துலயும் நீங்க பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்பர் 10 பப்ளிக் ஸ்பீக்கிங். நிறைய பேருக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும். மைக்கை பார்த்தாலே பயம், கிளாஸ்ல தெரிஞ்ச கொஸ்டின் கூட ஆன்சர் பண்றதுக்கு பயம். இப்படி எல்லாத்துக்குமே நீங்க பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா லைஃப்ல எதுவுமே பண்ண முடியாது. லைஃப்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்க கம்யூனிகேஷனால மட்டும் தான் கிடைக்கும். ஸோ பிரசன்டேஷன், இன்டர்வியூ, மீட்டிங், பிசினஸ், கான்டென்ட் கிரியேஷன் எல்லாத்துக்கும் கண்டிப்பா பப்ளிக் ஸ்பீக்கிங் முக்கியம். உங்க கம்யூனிகேஷன் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க ஆவரேஜான பர்சனா இருந்தா கூட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி தானா வரும். ஸோ உங்க பப்ளிக் ஸ்பீக்கிங் இம்ப்ரூவ் பண்ண டெய்லி லவுடா படிங்க, மிரர் முன்னாடி பேசுங்க, நீங்க பேசி நீங்களே வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணுங்க, ஸ்மால் கேதரிங்ஸ்ல பேச கத்துக்கோங்க. இனிஷியலி கஷ்டமா தான் இருக்கும், ஆனா இந்த ஸ்கில் தான் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலே மாத்தும். நம்பர் 9 டைம் மேனேஜ்மெண்ட். 20sல இருக்க பெரிய ப்ராப்ளம் என்னன்னு தெரியுமா? டைம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு பாதி டைம் நம்ம வேஸ்ட் பண்றது தான். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், சீரீஸ், கேமிங், இப்படி தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம டைம் நிறைய வேஸ்ட் பண்றோம். அப்புறம் ஒரு நாள் உட்காந்து நம்ம ஒண்ணுமே அச்சீவ் பண்ணலன்னு சொல்லிட்டு ஓவர் திங்கிங் பண்ணி டிப்ரெஷனுக்குள்ள போயிடும். நீங்க பாதி பீப்புள் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னா அவங்களோட காமனான ஸ்கில்லே டைம் மேனேஜ்மெண்ட் தான். நீங்க டைமை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சாதான் உங்களால லைஃபை கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ண நான் சொல்ற இந்த 4 விஷயத்தை கரெக்டா பண்ணுங்க. நம்பர் 1 ப்ராப்பரா டு டு லிஸ்ட் போடுங்க. நம்பர் 2 பிரையாரிட்டி செட் பண்ணுங்க. நம்பர் 3 முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிரீன் டைமை ரெடியூஸ் பண்ணுங்க. நம்பர் 4 இம்பார்ட்டன்டான ஒர்க்கு ஃபிக்ஸ்டு டைம் கொடுங்க. இதெல்லாம் பண்ணாலே போதும், நீங்க ஈஸியா டைம் மேனேஜ்மெண்ட்ல மாஸ்டர் பண்ணலாம். நம்பர் 8 நெட்வொர்க்கிங். ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் மார்க்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், காலேஜை பொறுத்த வரைக்கும் ஸ்கில்ஸ் இம்பார்ட்டன்ட், ஆனா கெரியர் பொறுத்த வரைக்கும் நெட்வொர்க்கிங் தான் இம்பார்ட்டன்ட். ஆனா உங்ககிட்ட ப்ராப்பரான நெட்வொர்க்கிங் இல்லைன்னா நீங்க என்னதான் ஸ்கில்டு பர்சனாவே இருந்தாலும் உங்களால வாழ்க்கையில நீங்க நினைச்சு பார்க்குற அளவுக்கு சீக்கிரமா வளர முடியாது. உங்களோட நெட்வொர்க்கிங் இம்ப்ரூவ் பண்ண புது புது ஆளுங்க கிட்ட பேசுங்க, லிங்க்டின் யூஸ் பண்ணுங்க, ஈவென்ட்ஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. சில நேரம் ஒரு கரெக்டான கனெக்ஷன் போதும் உங்க மொத்த லைஃபையும் மாத்துறதுக்கு. நம்பர் 7 பர்சனல் ஃபினான்ஸ். ஸ்கூல்ல அல்ஜிப்ரா கத்து கொடுப்பாங்க, ஆனா மணி மேனேஜ் பண்ண யாரும் சொல்லி தர மாட்டாங்க. சேலரி வந்த உடனே ஷாப்பிங், இஎம்ஐ, இந்த மாதிரி அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் நிறைய பண்ணுவீங்க. ஒரு மாசம் கடைசியில உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்குவீங்க. உங்களோட 20sல கண்டிப்பா நீங்க கத்துக்க வேண்டிய ஸ்கில்னா அது பர்சனல் ஃபினான்ஸ் தான். உங்க பர்சனல் ஃபினான்ஸ் இம்ப்ரூவ் பண்ண பட்ஜெட்டிங் பண்ண கத்துக்கோங்க, சேவிங் ஸ்டார்ட் பண்ணுங்க, எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் இப்பவே கிரியேட் பண்ணுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி கத்துக்கோங்க. ஏன்னா இங்க நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்னு முக்கியம் கிடையாது, அதை நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்கன்னு தான் முக்கியம். நம்பர் 6 லேர்னிங் ஹவு டு லேர்ன். டெக்னாலஜி டெய்லி மாறுது, ஜாப்ஸ் மாறுது, இண்டஸ்ட்ரி மாறுது. அதனால காலேஜ் முடிஞ்ச உடனே லேர்னிங் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சீங்கன்னா உங்களால இங்க சர்வை பண்ணவே முடியாது. நீங்க உங்க 20sல கண்டிப்பா மாஸ்டர் பண்ண வேண்டிய ஸ்கில்ஸ் லேர்னிங். ஒரு விஷயத்தை நீங்க ஃபாஸ்டா புதுசா கத்துக்கிட்டீங்கன்னா உங்களை யாராலையுமே தோற்கடிக்கவே முடியாது. ஒரு விஷயத்தை புதுசா கத்துக்கிறதுக்கு புக்ஸ் படிங்க, சின்ன சின்ன மைக்ரோ கோர்ஸ் பாருங்க, ஹை வேல்யூ பாட்காஸ்ட் பாருங்க, மென்டார்ஸ் கிட்ட பேசுங்க. இந்த மாதிரி நிறைய சோர்ஸ் இருக்கு, ஆனா இது எல்லாமே நீங்க லேர்ன் பண்ண ரெடியா இருக்கும். நம்பர் 5 கம்யூனிகேஷன் ஸ்கில். உங்ககிட்ட நல்ல ஐடியாஸ் இருக்கலாம், நல்ல டேலண்ட் இருக்கலாம், ஆனா ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ண தெரியலனா என்னதான் இவ்வளவு ஸ்கில்டா இருந்தாலும் எல்லாமே வேஸ்ட் தான். ஒரு இன்டர்வியூ கிராக் பண்றதா இருக்கட்டும், கிளையண்ட்டை கன்வின்ஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கம்யூனிகேஷன் ரொம்பவே முக்கியம். ஸோ உங்க கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ண டெய்லி இங்கிலீஷ்ல பேசி பிராக்டிஸ் பண்ணுங்க. புக்ஸ் படிக்கிறத ஒரு ஹேபிட்டா வச்சுக்கோங்க. மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணிட்டு அப்புறம் பேச கத்துக்கோங்க. கிளியரா பொறுமையா பேசுங்க. இதெல்லாம் பண்ணாலே போதும் உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் சூப்பரா இம்ப்ரூவ் ஆகும். நம்பர் 4 டிசிப்ளின். இங்க எல்லாருக்குமே மோட்டிவேஷன் இருக்கும், ஆனா டிசிப்ளின் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. மோட்டிவேஷன் இருந்தா ஒரு 2 நாள் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, ஆனா டிசிப்ளின் இருந்தா 2 வருஷம் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. இதுதான் மோட்டிவேஷனுக்கும் டிசிப்ளினுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். சக்சஸ்ஃபுல் பீப்புள்ஸ் எல்லாமே மோட்டிவேஷனை விட ரொம்ப டிசிப்ளின்டா இருப்பாங்க. அவங்க டிசிப்ளினா இருந்தனால தான் சக்சஸ்ஃபுல்லாவே ஆயிருக்காங்க. உங்க டிசிப்ளினை டெவலப் பண்ண சின்ன சின்ன ஹேபிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, டெய்லி ரொட்டீன் ஃபாலோ பண்ணுங்க. ஒருத்தருக்கு நீங்க ஒரு ப்ராமிஸ் கொடுத்தா அதை காப்பாத்த பாருங்க. ஏன்னா வாழ்க்கையில டிசிப்ளின்ன்றது ரொம்பவே முக்கியம். நம்பர் 3 ப்ராப்ளம் சால்விங். லைஃப்ல பிரச்சனை வராம இருக்காது. மணி பிரச்சனை, கரியர்ல பிரச்சனை, ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை, ஹெல்த்ல பிரச்சனை, இப்படி விதவிதமா பல டிசைன்ல பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். இங்க இருக்கிற பாதி பீப்புள் பிரச்சனையை பார்த்து ஓடிடுவாங்க, ஆனா சில பேர் மட்டும்தான் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை தேடுவாங்க. சக்சஸ் ஆன எல்லாருமே பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடினவங்க கிடையாது, அந்த பிரச்சனையை தில்லா நின்னு ஃபேஸ் பண்ணி சொல்யூஷன் தேடினவங்க. உங்க பிசினஸா இருந்தாலும் சரி, உங்க கரியரா இருந்தாலும் சரி, இல்ல உங்க லைஃபா இருந்தாலும் சரி, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் ரொம்பவே முக்கியம். உங்க ப்ராப்ளம் சால்விங் இம்ப்ரூவ் பண்ண காமா யோசிங்க,
இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுங்க, ஆப்ஷன்ஸ் அனலைஸ் பண்ணுங்க, டெசிஷன் ப்ராப்பரா எடுங்க. நம்பர் 2 எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். நிறைய பேர் இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க, ஆனா எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியாது. ஆங்கர், ஸ்ட்ரெஸ், ஜெலசி, ஓவர் திங்கிங் இது எல்லாமே உங்க லைஃப்ல இருந்துச்சுன்னா உங்க லைஃப்ல மொத்தமா டேமேஜ் பண்ணிடும். எமோஷனலை மேனேஜ் பண்ண தெரியாதவங்க லாங் டேர்ம்ல சக்சஸ் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ உங்க எமோஷனல் இன்டெலிஜென்ஸை மாஸ்டர் பண்ண மற்றவங்க எமோஷன்ஸை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சுச்சுவேஷனை மெச்சூர்டா ஹேண்டில் பண்ண கத்துக்கோங்க. இந்த ஒரு ஸ்கில் உங்ககிட்ட இருந்தாலே போதும், ஈஸியா உங்க 20ஸ்ல சக்சஸ் ஆயிடலாம். நம்பர் 1 செல்ஃப் மேனேஜ்மெண்ட். இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா ஸ்கில்ஸோட காம்பினேஷன் தான் செல்ஃப் மேனேஜ்மெண்ட். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நோபடி இஸ் கம்மிங் டு சேவ் யூ. உங்க ஹெல்த்தா இருக்கட்டும், உங்க கெரியரா இருக்கட்டும், உங்க மணியா இருக்கட்டும், உங்க மைண்ட் செட்டா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ 20ஸ்லயே உங்க லைஃப்க்கு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க கத்துக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கலனா உங்களால அப்புறமா எப்பவுமே எடுக்க முடியாது. நான் சொன்ன இந்த 10 ஸ்கில்ல வெறும் பாக்குறது கேட்கறது மட்டும் இல்லாம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்க. ஏன்னா அப்போதான் உங்க லைஃப் மாறும். மறக்காம இந்த மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டென்ட்க்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷனா உங்க ஃபீடுக்கு வரும்.